பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோபின் புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. யோபு சொல்கிறான், நீர் எனக்கு செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது என்பது எனக்கு தெரியும். நீ செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அது எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறான். ஏன் அப்படின்னா, அவர் வல்லவர் என்று வேதம் சொல்கிறது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்போ ஒரு காரியம் 2 காரியம்தான் சொல்லலை, சகலமும் சகலத்தையும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் செய்ய வல்லவர், வல்லமுள்ள தேவன். அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறதுனால சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் வல்லமுள்ள போதுமான தேவன். அப்போ அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. அவர் நமக்கு செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைபடாது. உங்களுக்கு செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. ஏன்னா நாம் செய்கிறது தடைகள் வரலாம். நம்முடைய பிரயாசத்தில், நம்முடைய முயற்சியில் எடுக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தடைகள் வரலாம். ஆனால் தேவன் செய்கிறது தடைபடாது. காரணம், அவர் வல்லமையான தேவன், சகலத்தையும் வேதம் சொல்கிறது. அவர் நம்மை நினைக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. அப்புறம் வல்லமையான தேவன் உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் செய்ய அவர் வல்லமுள்ளவர். அவர் நினைக்கிற காரியம் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் அந்த பிரசங்கில் கூட ஒரு வசனம் உண்டு, 3ஆம் அதிகாரத்தில் அந்த 11, அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்போ அவர் சகலத்தையும் என்று வேதம் சொல்கிறார், இதிலையும் பிரசங்கிலையும். அப்போது 1-2 காரியம்தான் நேர்த்தியாய் செய்வார் அப்படின்னு சொல்லலை. சகலத்தையும், எல்லா காரியத்திலையும், நம்ம எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலையும் அவர் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைக்கிறதுனால தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எல்லா காரியத்தையும் அவர் உங்களுக்கென்று அந்தந்த காலத்தில் கொடுப்பதற்காக, செய்வதற்காக அவர் செய்து வைத்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்போ தேவன் அந்தந்த காலத்தில் செய்கிற காரியம் எல்லாமே நேர்த்தியாக இருக்கிறது. அது நமக்கு மகிமையாக இருக்கிறது. அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஏன்னா நேர்த்தி என்று சொல்லப்படுகிறார். அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் அதின் காலத்தில், நேரத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். உண்மையாகவே இந்த நாட்களில் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் எனக்கு செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. இப்போ யார் தடை செய்ய நினைத்தாலும், யார் குறுக்கே வந்தாலும், தேவன் உங்களுக்கு செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. ஏன்னா அவர் வல்லமுள்ள தேவன், அவர் நேர்த்தியாய் செய்கிறவர், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தை அவர் செய்வார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர்.
நீர் செய்ய நினைக்கிற காரியம் தடையப்படாது. உண்மையாகவே நீ செய்ய நினைக்கிற காரியம் யாரும் தடை செய்ய முடியாது. நீர் உம்முடைய ஜனத்துக்கு செய்ய நினைக்கிற காரியம் தடையப்படாது. நீர் அதீத காலத்தில் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்திருக்கிறீர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். உண்மையாகவே இதுவரைக்கும் எந்த ஒரு காரியமும் தடைப்பட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் எல்லா தடைகளையும் மாற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய ஜனத்துக்கு செய்ய நினைக்கிற காரியம் தடையப்படாது. நீர் அதை அந்தந்த காலத்தில் நேரத்தில் நேர்த்தியாய் மகிமையாய் சரியாய் முடித்து வைக்கிற தேவன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.